கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி 2024 மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாடு கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று துவங்கியது. இதனை தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சமூகத்தில் உள்ள முக்கிய சவால்களுக்கு நிலையான தீர்வுகளை வழங்க நவீன மற்றும் புதுமையான ஆராய்ச்சிகளை மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர்கள் முன்னெடுக்க தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானியம் மிகவும் பயனுள்ளதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு முன்னோக்கு முன்முயற்சியாக அமைந்துள்ளது என தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் கோவை கொடிசியா பகுதியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பு தெற்கு பகுதியின் CII கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி 2024 நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்தார். CII என்றழைக்கப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முதலாவது CII கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாட்டின் 8ஆம் ஆண்டு பதிப்பு இன்று நடைபெற்றது. இந்த மாநாடு நவம்பர் 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி என 2 தினங்கள் கோவை கொடிசியா அரங்கில் நடைபெறுகிறது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் CII மற்றும் KPMG என்னும் ஆய்வு அமைப்பு தயாரித்த உயர்கல்வி குறித்த முக்கிய அறிக்கையை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவரும் நிர்வாக அறங்காவலருமான மலர்விழி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உயர்கல்வி அறிக்கையின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். முன்னதாக CIIயின் தெற்கு பகுதியின் தலைவர் நந்தினி, CIIயின் கோவை மண்டல முன்னாள் தலைவர் செந்தில் கணேஷ், CIIயின் தெற்கு பகுதி முன்னாள் தலைவர் சங்கர் வானவராயன், காக்னிசன்ட் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் ராஜேஷ் வாரியர், KPMG நிறுவனத்தின் முக்கிய உறுப்பினர் நாராயணசாமி மற்றும் CIIயின் கோவை மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார். இதில் கலந்து கொண்ட கோபால் கூறுகையில், நிகழ்காலத்தில் உயர்கல்வி பாடத்துடன் தற்போது வேலைவாய்ப்புக்கு தேவைப்படும் அவசிய திறன்களை ஒன்றிணைக்க அரசு விளைவுகளை மையப்படுத்தி கல்வி கற்பித்தல் எனும் முறையை பின்பற்றுகிறது எனவும் 21ஆம் நூற்றாண்டுக்கான தேவையான திறமைகளை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வழிவகை செய்யவும் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அதே சமயம் தொழில்துறையுடன் கல்வித்துறை கைகோர்த்து மாணவர்களுக்கு கல்வி பயிலும் போதே தொழிற்பயிற்சி, தொழில்துறை தேவைகளை மையப்படுத்தி ஆய்வுகள் ஆகியவற்றை வழங்குவது அவர்களை இப்போதைய எதிர்காலத்திற்கு தயார் செய்வதுடன் நமது பொருளாதார வளர்ச்சியை மேம்பட செய்யவும் வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக அமையும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.